அது என்னமோ தெரியல, கோயில்ல தர புளி சாதத்துக்காகவே கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கு. எத்தனை நாள் தான் லைன்லயே நின்று வாங்கி சாப்பிட்றது? அதே டேஸ்ட்ல வீட்டிலேயே செஞ்சுட்டா வாங்க எப்படின்னு சொல்லித்தரேன். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 3லேருந்து 4 காஞ்ச மிளகா, ஒரு கை அளவு வேர்க்கடலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 5லேருந்து 6 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கை அளவு வேர்க்கடலை, அதிகமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு கொட்டை அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. சூடா வடித்த சாப்பாட்டை உள்ளே கொட்டி கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சாப்பாட்டை கொஞ்சமாக குழச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். அப்போ தான் கோயிலில் தர புளி சாதம் டேஸ்ட் வரும். இதுக்கு வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க.